கரூர் நெரிசல் தொடர்பாக நீதிபதி தலைமையிலான குழு ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், இந்த குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்களை சொல்லுங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிக்கு 41 பேர் விழுந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தது தொடர்பாக வழக்கை உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வந்தது. இதில் கரூரில் முகாமிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடைபெற்ற இறந்தவர்கள் குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், போலீசார் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தினர். குறிப்பாக உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி சம்பவம் தொடர்பாகவும் இறந்தவர்கள் தொடர்பாகவும் அவர் கூறிய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்து கொண்டனர். இந்நிலையில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ கண்காணிக்கும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 குழுவினர் நேற்று சுற்றுலாமலைக்கு வருகை தந்தனர். மேலும் இந்த வழக்கில் சிபிஐ இதுவரை விசாரணை செய்த தரவுகளை நேற்று ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல், மத்திய மண்டல ஐஜி ஜோசி நிர்மல்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் பல மணி நேரமாக துயர சம்பவம் குறித்து விளக்கம் அளித்தனர். மேலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர்கள், பொதுமக்கள், அமைப்புகளைச் சேர்ந்தவரிடம் என 30க்கும் மேற்பட்ட நபர்களிடம் மனுக்களை நேரடியாக நேற்று பெற்ற நிலையில் இன்று சம்பவம் நடைபெற்ற இடமான வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அதேபோன்று தாவேக சார்பில் கேட்கப்பட்ட இடமான லைட்டர்ஸ் கார்னர், மனோரா கார்னர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்.